சொல்லுங்கள். கொஞ்சம் ஆயில் ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. என்ன இதில் வந்து என்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன, சாப் ஆனியன், சாப் சில்லி, சாப் கேப்சிகம், சாப் ஜிஞ்சர், சாப் கொரியண்டர், சாப் மின்ட் லீஃப், கொஞ்சம் கறி லீவ்ஸ். ஓகே. அதாவது வந்து வெங்காயம், பின்ன கேப்சிகம், பின்ன இது ஜிஞ்சர், சாப் ஜிஞ்சர், கறி லீவ்ஸ், அதாவது வந்து கருவேப்பிலை, பின்ன வந்து புதினா, மின்ட், கொரியண்டர், கொத்தமல்லி. ஓகே. இதில் வந்து இந்த டொமேட்டோ சாஸ், இதில் வந்து 2.5 கரண்டி டொமேட்டோ சாஸ், இதில் 2.5 கரண்டி, 1 கரண்டி சில்லி சாஸ், காமிச்சிங்களா? ஆமாம். இதை போட்டு என்ன செஞ்சீங்கன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸ். இது எதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்னா எல்லாமே அந்த மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லா க்ளீனாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா கொஞ்சம் அப்படியே உட்காந்துருது. மேலே அப்படி ஊற்றணும்னு வச்சுங்களேன், அப்படியே மேலே இருக்க சாஸ் எல்லாம் மேலே போய் டச் ஆகிட்டு வந்துடும். இந்த கீழே இருக்க மசாலா இருக்கு பாருங்க, அதெல்லாம் மேலே லிஃப்ட் ஆகும். லிஃப்ட்னா கொஞ்சம் கோட்டிங் ஆகும். அதுக்காண்டி தான் அது வச்சு வைக்கிறது. சரிங்களா? நான் எப்பயுமே ஹனி சிக்கன் பண்ணேன்னு வச்சுங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும். சிலவங்க பண்ணுவாங்க கொஞ்சம் கிரிப்ஸியாக பண்ணுவாங்க, கொஞ்சம் பக்கோடா டைப்பில் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஹனி சிக்கன் வந்து எப்பயுமே சாஃப்டாக இருக்கணும். ஹனி எப்படி சாஃப்டாக இருக்குது அது மாதிரி சிக்கன் சாஃப்டாக இருக்கணும். அப்படி சாப்பிடும்போது அல்வா துண்டு மாதிரி உள்ளே போகணும். சரி. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ண சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி அப்படியே ஜூஸியாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? அப்படி ஜூஸியாக இருக்கும். ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க, இப்போ வந்து ஒரே ஒரு கார்லிக் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, காஞ்சிருச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஒரு 3 பூண்டை இல்லை அந்த ஸ்கின் எடுத்துட்டு இதுக்குள்ள அவசியமே இல்லை. ஏன்னா பசங்க இந்த சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இது ஹனி சிக்கனுக்கு தேவையில்லை. ஹனியே இருந்தால் போதும். இது நான் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா, கொஞ்சம் ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். சும்மா இதுக்குள்ள பாருங்க, அப்படியே எடுத்து சும்மா 2 தட்டு, அவ்வளோதான். அது போட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்கன்னா கொஞ்சம் கார்லிக் அந்த ஃப்ளேவர் இருக்கும் அந்த ஆயிலில். ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே எடுத்து இங்கே வருங்க, அழகாக அப்படி க்ளீனாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். அது ஒன்றும் வேகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆனியன் லேட்டாக வேகும், சீக்கிரம் இதெல்லாம் மட்டும் அப்படியே அதை விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா. எதுக்கு இந்த மூடி எதுக்கு போடுறேன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளேவரில் வெளியில் போகக்கூடாது. ஓகே. அதுக்காண்டி இந்த மூடி போட்டுருவேன். மூடி போட்டுருக்கேன். எப்பயுமே மீட் ஆகும். சரி, மீட்டு கூட நீங்கள் குக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக அப்படி டெண்டராக குக் ஆயிரும். அப்படியா? அழகாக இருக்கும். ஸ்டீமரில் குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா மாவு மாதிரி கிடைக்கும். சிலவங்க மறந்துடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க, அது தீஞ்சு பிடிச்சி எல்லாம் இதாயிரும். அப்படிங்கும்போது நம்ம ஸ்லோவில் வச்சு குக் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா வந்துடும். சரி. நீங்கள் எப்படிப்பட்ட ஷெஃப்பு கேட்டால் கூட இதுதான் சொல்லுவார். சரி. அப்புறம் இன்னொரு இது நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சினிமா ஒருத்தருக்கு சமைச்சிருக்கேன். ராணி முகர்ஜி சமைச்சிருக்கேன், ஷாருக் கானுக்கு சமைச்சிருக்கேன், சல்மான் கானுக்கு சமைச்சிருக்கேன், சஞ்சய் தத்துக்கு சமைச்சிருக்கேன். பரவாயில்ல, இவ்வளோ பேருக்கு சமைச்சிருக்கேன் பாம்பேயில். ஓகே. சல்மான் கானுக்கு, ராணி முகர்ஜிக்கு, ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு இங்கே சமைச்சிருக்கேன், ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஓகே. பாக்கி இவங்களுக்குலாம் மும்பையில் சமைச்சிருக்கேன். எந்த ஹோட்டலில்? தாஜ் ஹோட்டல். தாஜ் கோரமண்டலா? தாஜ் கோரமண்டல் கேரளா. தாஜ் ஹோட்டல், மும்பை தாஜ். ஓகே. சரிங்களா? இல்லை, நமக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு இது பண்ணியிருந்தீங்க பிரியாணி. திடீர்னு வந்து உப்பு கம்மியாயிடுச்சு. அவங்க பார்த்து சொன்னதில் உப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்புறம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு
இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணீங்க. அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது வந்து உப்பு கொஞ்சம் கூடவோ குறைஞ்சோ போச்சுன்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது? அதுதான் சொல்கிறீங்களா. அதே மாதிரி காரமும் சொல்லுங்கள். காரம் மெயினாக காரம் எதுனால சில சமயம் எதுக்காகனா யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்களா, சில பேர் வந்து உப்பை கூட போட்டுருவாங்க, சில பேர் உப்பை கம்மியாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாட்டி சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. காரமாக அதே மாதிரி கூட போயிடுது, இல்லை கம்மியாக போயிடுது. அது எப்படி எல்லாத்துக்கும் ஆகும். அது மாதிரி ஆகும். எவ்ரி ஒன்று நல்ல பர்ஃபெக்டான ஷெஃப்லாம் கிடையாது. அது மாதிரி ஆகும். அப்படிங்கும் போது நம்ம வந்து போடும் போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக போடணும். ரெண்டாவது அது மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாப்பாடு எதில் கம்மியாக இருக்குதோ சும்மா லைட்டாக அது மேலே ஊற்றிட்டு ஒரு வாட்டி மூடி போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அந்த லிக்விடில் அப்படியே அந்த அந்த ஸ்டீம் இழுத்துரும். அது இழுக்கும் போது என்ன ஆகுது, உப்பு இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். லாஸ்ட் டைம் நான் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணேன். அதே மாதிரி நான் அந்த பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணீங்க? சேம் மெத்தட். அதில் ஒன்றுமே நான் பண்ணல. தம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அது பாட்டு நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும் எல்லா இதுக்கும். ஏன்னா நம்மளாம் அது உப்பெல்லாம் அப்புறம் சேர்த்தோம்னா அது ஒரு சைடா அது மாதிரி ஒரு வெறும் உப்பு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், வெறும் உப்பு போட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல தான் உட்காரும். அப்போ நீங்கள் உங்களோட ஐடியா என்னது? என்னென்ன? லெமன் ஜூஸ், தண்ணி, உப்பு மூணு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு கரைஞ்சிரும். லெமன் வந்து நல்லா இன்கிரிடியன்ட் இதை இழுத்துரும். தண்ணி வந்து லிக்விட் ஸ்டீம் ஆகும். ரெண்டு மூணு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி. அப்புறம் காரம் கூட போச்சுன்னா என்ன பண்றது? காரம் கூட போச்சுன்னா காரம் கூட போறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நிறைய சமைக்கும் போது பேச்சுலர்ஸ்லாம் சமைக்கும் போது ஒன்று லெமன் ஜூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் காரத்தை. நீங்க ரொம்ப காரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க வந்து தயிர் தான் மிக்ஸ் பண்ணணும். தயிர் மிக்ஸ் பண்ணோம்னா ஃப்ளேவர் மாறிடுமே, டேஸ்ட் கொஞ்சம் மாறும். பட் வந்து நீங்க அதான் சமைக்கும் போது கொஞ்சம் நல்லா கரெக்டா நிதானமா கொஞ்சம். மீன் குழம்புல தயிர் சேர்க்க முடியாது அந்த மாதிரி. மீன் குழம்பு தயிர் சேர்க்கலாம், யாருக்கு நான் சேர்க்க கூடாதுங்க. மீன் குழம்பு மெயினான தந்தூரி டிஷ்ல மெயினா நாங்க தயிர் சேர்த்து தான் பண்ணுவோம். ஃபிஷ் டிக்கா, தந்தூரி ஃபிஷ்ஷு, இதெல்லாம் தந்தூரி பாம்ப்ரேட்டு, இதெல்லாம் நாங்களாம் வந்து இதெல்லாம் தயிரில் தான் மேரினேட் பண்ணுவோம். சரி. சிலவங்க சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் லாஜிக்கே கிடையாது. டாக்டரே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர் அந்த சாஸ் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் குக்கான பிறகு டிஷ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த டொமேட்டோ சாஸ் கலர் ஊற்றிங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் பபுள் வரணும். இந்த பபுள் வர டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உண்டு, ஜாஸ்தி வேண்டாம், சும்மா கொஞ்சம் உண்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்சா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லெமன் இருக்குது பாருங்கள், கொஞ்சோண்டு சும்மா இதே போதும். இந்த ஒரு பீஸ் போதும், இந்த ஒரு பீஸ் போதும், இந்த ஒரு குவார்ட்டர் பாருங்கள். இது கொஞ்சம் பபுள் ஆன பிறகு மூடிடுவேன். ஓகே. இல்லை, இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சாச்சு. சிக்கன் சில்லிக்கு பண்ண அதே சிக்கனாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஹனி சிக்கன் பண்ணோம். இது முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. சில்லி சிக்கன். இது சில்லி சிக்கன் கிடையாது, அதான் சில்லி சிக்கனுக்கு இந்த இது வரைக்கும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது வந்து நம்ம வந்து ஹனி சிக்கன். ஓகே. இந்த ஹனி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, ஹனியை வந்து நம்ம சிலவங்க முன்னாடியே போட்டுருவாங்க. முன்னாடியே போட்டு அதுலேயே மேரினேட் பண்ணி இதில் அது போட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? கருப்பாயிரும். ஆமாம். இந்த கலர் ஆகும், ரெட்டிஷாக இருக்காது. இந்த அணி கலராக ஆயிரும். அப்படிங்கும்போது இது அணியை வந்து எல்லாம் முடிச்ச பிறகு இது லாஸ்ட்டில் தான் ஊற்றணும். அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டில் வந்து அந்த சிக்கனோட லிப்டாக அப்படி சாப்பிடும்போது அழகாக அப்படி ஸ்மூத்தாக இருக்கும். வச்சுங்களா? எப்படி ஆச்சு? நல்லா பாயில் ஆகிட்டு பபுள் ஆகிட்டு அந்த சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிரும். குக் ஆன பிறகு இங்கே பாருங்க, இந்த சோயா சாஸ் சும்மா கொஞ்சோண்டு, ஜாஸ்தியில் வேணா, சும்மா இந்த மூடியில் இங்கே ஒன்று 1.5 அவ்வளோதான். இதுக்கு மேலே ஜாஸ்தி ஊற்றினீங்கன்னா உப்பாயிரும். ஓகே. இல்லைன்னா நல்லா இதை முடிச்சுட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்களா? இந்த லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்க, இந்த லெமன் ஜூஸ் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி புளிஞ்சிட்டிங்கன்னா ஒரு 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 டீஸ்பூன் வந்துடும்.
ஒரு டீஸ்பூன் அந்த லெமன். வந்தோடனே இந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டிங்கன்னா புரியுதுங்களா, இந்த ஜூஸ் விடக்கூடாது. ஜூஸ் அப்படியே இதெல்லாம் சிக்கன் ஜூஸ் தான், எண்ணெய் கிடையாது, சிக்கன் ஜூஸ். விட்டுட்டு லைட்டாக இதை மூடிட்டு ஒரு மூடி போட்டு ஊட்டிடுங்க. சிக்கன் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வேலையே இல்லை. இந்த மாதிரி மூடி மூடி சமைக்கிங்க. நம்மளாம் வீட்டில் சமைக்கும் போது திறந்து வச்சு அப்படியே இருப்பாங்க, ட்ரை ஆயிரும். அப்படிங்கும்போது இது வந்து நம்ம பசங்க சாப்பிட்றதுனால அப்படியே மூடிட்டு அழகாக ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா க்ளீனாக கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ஹனி போட்டுட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் கூட போடலாம். இந்த கோகோனட் மில்க் எதுக்கு போடுறாங்கன்னா தெரியுங்களா, இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். ஒன்லி கோகோனட் பவுடர் நாட்டு அந்த இது கிடையாது, லிக்விட் கிடையாது. கோகோனட் பவுடர் வந்து சுடுதண்ணியில் கரைச்சி கரைக்க வேண்டாம், அப்படியே தூவி விடுங்க. தூவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது பிளேட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. சொல்லுங்க, புரியுதுங்களா? ஆமாம், சும்மா அது கோகோனட் மில்க் இருக்கு பாருங்க, அந்த கோகோனட் மில்க் அது போட்டு சில இதெல்லாம் கட்டியாக இருக்கும், அது குட்டிங்கன்னா அப்படியே உருண்டையாயிரும். அதனால நல்லா பவுடர் பண்ணிட்டு சும்மா கொஞ்சோண்டு ஆடு, அவ்வளோதான். அவ்வளோதான் இருக்குங்களா? ஓகே. முடிச்ச பிறகு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். முடிச்சுங்களா? முடிச்சிட்ட பிறகு இங்கே பாருங்க இதை நல்லா அழகாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மூடிடணும். மூடிட்டிங்கன்னா அந்த பச்சையாக இருக்க கோகோனட் பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அது நல்லா நைஸாக அது அந்த ஸ்டீம்லேயே நல்லா குக் ஆயிரும். குக் ஆன பிறகு அழகாக ஸ்மூத் ஆயிரும். ரெண்டாவது ஷைனிங் வந்துடும், அது மேலே அழகாக ஷைனிங் வந்துடும். சரி சரி. கார்ன்ஃப்ளவர் வந்து இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இது நார்மலாக வெளியிலையும் வைக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்லையும் வைக்கலாம். சிலவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவாங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த மூடியை போட்டுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட வேண்டியதுதான். இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச பிறகு இதை எடுத்துட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிறது பிளேட்டில் வச்சிட்டோம். இப்போ வந்து ஹனி, இதுதான் நட்டல பாட்டிலில் வச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து இது ஹனி தான். இது வந்து ஹனியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, நம்ம ஒரு நாட்டு தேன் தான். இது நாட்டு தேன். இங்கே பாருங்க, இதில் வந்து இங்கே பாருங்க அணிங்கிறது அணி சிக்கன் தான். பட் அதுக்காண்டி அணியை ஊற்றக்கூடாது, குடமா ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக அழகாக அப்படி ஊற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க வச்சுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிஞ்ச பிறகு அவ்வளோதானா? அவ்வளோதான், சிம்பிள். அணி சிக்கன் சிம்பிள். ரெண்டாவது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஜூஸி டெண்டராக அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து சிக்கன் வந்து ட்ரை ஆகக்கூடாது ஹனி சிக்கனில். ஏன்னா ஹனி சிக்கனுங்கிறது வந்து டெண்டராக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹனி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வந்து ஹனி சிக்கன் அதனால் ஹனி சிக்கன் வச்சு ஆட்டையை போட்டு வந்து இதில் வந்து இது வந்து நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லெமன் வித் டொமேட்டோ பெட்டல் ரோஸ். இது வந்து லெமன் இது வந்து பெட்டல் ரோஸ் டொமேட்டோல பண்ணுவீங்க இல்லையா? பெட்டல் ரோஸ் சரிங்களா? ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி டொமேட்டோ. இது வந்து டொமேட்டோ. இதுக்கு வந்து நம்ம இந்த கிரீன் தண்டு இருக்கும்ல, ஆமாம், அதுக்கு வந்து லெமன் வச்சுட்டேன். ஓகே ஓகே ஓகே.
நம்ம அந்த ரோஜா பூ செடியில் வர அந்த தண்டு மாதிரி தண்டு பதிலாக லெமன் வச்சுட்டீங்க. கார்னிஷ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் கார்னிஷ். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்டார் ஸ்ட்ராபெரி. ஓ சூப்பர் சூப்பர். நல்லா பிளேட்டிங். சரிங்களா? இதுல அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி போட்டு அழகா அப்படியே போட்டு வாவ் வாவ். பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடும் போல இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா? டெம்டிங்காக அழகாக இருக்குது. நல்ல கலர். ஒரே நிமிஷம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். நீங்கள் செஞ்சு காமிங்க எல்லாத்துக்கும். பட்டர் வச்சுருந்தேன் சொல்லுங்க. இது ஒரு ஸ்லைஸ் எடுத்து பட்டர் ஓகேங்களா? இதை இங்கிட்ட ஒரு பீஸ் வைங்க, இங்கிட்ட ஒரு பீஸ் வச்சுருங்க, இங்கிட்ட ஒரு பீஸ் வச்சுருங்க. இந்த ஹீட்டில் எப்படி மெல்ட் ஆகிடும். இந்த ஜிஞ்சர் எதுக்கு ஜூலியன் ஜிஞ்சர்னு சொல்லுவோம். இந்த ஜிஞ்சர் எதுக்கு வச்சுருக்கேன்னா நம்ம கட் பண்ணியிருக்காது நீளமாக அது மேலே கார்னிஷ் அப்படியே போட்டுட்டிங்கன்னா சூப்பராக பசங்க அந்த ஃப்ளேவருக்கு அதுக்கும் அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஹனி சிக்கன் ரெடி. நல்ல ஹனி சிக்கன் 100% எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஓகே. இனிமேல் எடுத்து சாப்பிட வேண்டியதான். தயார். பசங்க வர்றதுக்கும் அந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நானே சாப்பிட்றோம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளேட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை நானே ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதனால் அப்படிங்கிறது இல்லை, பசங்களுக்கு சமைச்சு பாருங்க. பசங்களுக்கு வேணும். மெயினாக பசங்களுக்கு வேணும். அதனால பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே பாருங்க அந்த கலரிங், இந்த ரோஸ் பாருங்க, ரொம்ப அதுதான் மெயின் கட்டிங்க. அழகாக பண்ணியிருக்கீங்க. இது ஹேண்ட் கார்னிஷ்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்க. அது அந்த ஃப்ளேவர் ஜிஞ்சர்லாம் பயங்கரமாக எங்களுக்காக இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வியூவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இதை பார்த்து வீட்டிலே செஞ்சு பார்ப்பாங்க. பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெஸ்ட் ஹனி சிக்கன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஆஸ்திரேலியன் செஃப் நமக்காக சொல்லியிருக்காரு. அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.